إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் முறித்தாட்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்போதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாக அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக என்னுடைய வாழ்க்கை அமைத்து அல்லாஹ்வினால் ஏவப்பட்டிருக்கின்ற விடயங்களில் எங்களால் எடுத்து நடக்க முடிந்தவைகளை எல்லாம் எடுத்து நடப்பதோடு அவன் விளக்கி வைத்திருக்கின்ற சகல விடயங்களையும் முற்றுமுழுதாக தகர்ந்து எப்போதும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் பயந்தவர்களாக இறையச்சத்தோடு என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் நல்ல உபதேசம் புரிந்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அருள் நிறைந்த மகத்துவமான புனிதமான ரமலானுடைய காலத்தை ஆரோக்கியத்தோடு அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தந்தான். அதிலே அதிகமான தினங்கள் எங்களை விட்டு பிரிந்த நிலையில் கடைசி சில தினங்கள் இருக்கின்ற அப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா அருளாக தந்த ரமலானிலே எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற இறையச்சத்தை உள்வாங்கியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு வினாவை ஒவ்வொருவரும் தங்களிலே கேட்டு ஆம் இறையச்சத்தோடு வாழுகின்ற மனிதனாக நான் மாறி இருக்கிறேன் என்று பதில் வருமானால் சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுக்கு முன்னர் இருந்தது போன்றே அமல்களில் பொழுதுபோக்கு செய்து ரமலான் எதற்கு வந்ததோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படாத அந்த முறையிலே இந்த காலங்கள் போயிருக்குமானால் உண்மையில் நாங்கள் எல்லோரும் கவலைப்பட வேண்டும். இறையச்சத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற மனிதனாக ஒவ்வொருவரையும் மாற்றிக் கொள்வதற்கு புனிதமான ரமலானை பகற்காலங்களில் நோன்பு பிடித்து இராக்காலங்களில் நின்று வணங்கி அல்லாஹ்வையே நினைவு கூர்ந்து
வாழுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கும் போது அந்த முறையிலே பயன்படுத்தி இருந்தால் உண்மை தப்பு உள்ளவனாக மாறத்தான் செய்வார். பயன்படுத்தாதவர்கள், பயன்படுத்தாத குடும்பங்கள், பயன்படுத்தாத வீதிகள், இப்படி ஒவ்வொருவரும் வீணாக்கி இருந்தால் உண்மையில் நஷ்டம் ஈருலகிலும் இருக்கிறது என்ற விடயத்தை கட்டாயமாக நாங்கள் மறந்து விடாமல் அதையாவது நினைத்து எஞ்சிருக்கின்ற தினங்களை சரிவர பயன்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதி பூண வேண்டும் என்ற விடயத்தை ஆரம்பமாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறையச்சத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற மனிதனாக மாற வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு குறிக்கோளை நோன்பினூடாக அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். 23 தினங்கள் நோன்பு பிடித்திருக்கின்ற நாங்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அந்த குறிக்கோளை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோமா? அந்த குறிக்கோளை நாங்கள் எங்களிலே உருவாக்கி கொண்டிருக்கின்றோமா என்று கட்டாயமாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகின்ற போது மானக்கேடான வீணான விவகாரங்களை விட்டும் அது அவனை தடுக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. தொழுகிறான், மானக்கேடான பாவகரமான செயலையும் செய்து கொண்டே இருக்கின்றான் என்றால் அவன் உருப்படியாக தொழவில்லை என்ற முடிவுதான். அவனை திருத்தவில்லையே, அதனால் தொழவில்லை, சரியாக தொழவில்லை. இதுபோன்று நோன்பு பிடிக்கிறோம், இறைச்சம் உள்ளவர்களாக உங்களை மாற்றிக் கொள்ளவில்லை என்றால், உங்களுடைய வீட்டு சூழல் மாறவில்லை என்றால், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று பசியோடு தாகத்தோடு தான் இருந்திருக்கிறார்களே தவிர அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற நோன்பின் குறிக்கோள் உருவாக்கப்பட்டவர்களாக நாங்கள் மாறவில்லை என்ற விடயத்தை ஒருவர் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய கவலைப்பட வேண்டிய ஏராளமான நிகழ்வுகள் ஒவ்வொரு ஊர்களையும் பார்க்கின்ற போது நரகத்தை இழுத்து மூடி வைத்திருக்கிறான் அல்லாஹ். இரவிலே நின்று வணங்குங்கள் என்று தூதரின் ஊடாக விளங்கப்படுத்தி இருக்க, நேர்வாளத்தோடு உறங்குகின்ற ஏராளமானவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்குவது எப்படி போனாலும், குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் ஒதுக்குவது எப்படி போனாலும், வீணான கேளிக்கையான விளையாட்டுகளிலும் பாவகரமான செயல்பாடுகளிலும் பார்வையிலும் இப்படியெல்லாம் நோன்புடைய இரவுகளை பாழாக்குகின்றார்கள் என்றால் என்ன சகோதரர்களை செய்கிறார்கள்? என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பார்க்க கூடாதா? அல்லாஹ் உன்னை சொல்லுகிறான், யார்தான் நீ எப்படி சொன்னதற்கு, தூதரின் மூலமாக இப்படி காட்டு தந்ததற்கு நாங்கள் எப்படி எல்லாம் கட்டுப்பட்டு நடக்க மாட்டோம், இப்படித்தான் இருப்போம் என்பது போன்ற செயல்பாடுகளை எல்லாம் மனிதர்கள் செய்கின்றார்கள் என்றால் இப்படியான நோன்பில் அர்த்தமே இல்லை என்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். இறையச்சத்தை உருவாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். திருதூர் நபி மொழியிலே இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வ லா இலா சுவரிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உருவத்தையோ உடல் கட்டமைப்பையோ உங்களுடைய சொத்து செல்வங்களையோ பார்ப்பது கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் குலூபிக்கும் அமாலிக்கும். முஸ்லிம்ல வருகின்ற நபிமொழி இது. சொன்னார்கள்,
அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளங்களைத்தான், உங்களுடைய செயல்பாடுகளைத்தான். அப்படியானால் நிறைய மக்கள் ரமலான் அதனுடைய கடைசி பகுதிகளிலே உடலை அழகுபடுத்தி பெருநாளுடைய தினத்திலே அழகான ஆடை அணிந்து அழகிய உருவத்தை காட்ட வேண்டும். இப்படி இதற்காக வேண்டி ஏராளமான காசி பணத்தை செலவழிக்கிறார்கள், நேரத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் இறையச்சத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு வந்த ரமலானிலே அல்லாஹ் பார்க்கின்ற உள்ளத்தை பார்க்கிறானே, அத்தக்குவா இறையச்சம் என்பது இங்கேதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உள்ளத்திலே இறையச்சம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த இறையச்சத்தை உருவாக்குகின்ற விடயத்திலே எல்லோரும் மந்த போக்கில் நடக்கின்ற அப்படியானவர்களால் நாங்கள் வாழ்ந்துவிடக் கூடாது சகோதரர்கள். எதிர்வருகின்ற ரமலான் இதே ஆரோக்கியத்தோடு நாங்கள் இருப்போமோ என்று சொல்ல முடியாது. அதனால் எஞ்சி இருக்கின்ற தினங்களிலே அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அந்த இறையச்சத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக, பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக, நரக விடுதலைகளை பெற்றவர்களாக எங்களை மாற்றிக் கொள்வதற்கு ஆரம்பத்தில் இருந்தே நிறைய திட்டமிட கடமைப்பட்டோம். நிறைய பேர் செய்திருப்பார்கள், செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பலர் அப்படியான சூழலுக்குள் இன்னும் வராத போது கட்டாயமாக கவலைப்பட வேண்டும் சகோதரர்கள். அதனால அல்லாஹ் பார்க்கின்ற உள்ளம் தெளிவாக இருக்கிறதா, வெளிச்சமாக இருக்கிறதா, ஒளியாக இருக்கிறதா, வெண்மையாக இருக்கிறதா, அப்படியான அல்லாஹ் பார்க்கின்ற உள்ளத்தை இந்த ஒரு தீங்கு இல்லாமல் பாமார செயல்பாடுகளின் மூலமாக அதை கருமைப்படுத்தியவர்களாக நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை உருவாக்கிக் கொள்வதற்குத்தான், அப்படி உருவாக்கிக் கொண்டால் தான் என்னுடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்புகின்ற செயல்களாக, நோன்பு எதற்கு கொடுக்கப்பட்டதோ அப்படியான உண்மையான பக்குவம் உள்ளவர்களாக, பாடம் படித்தவர்களாக, கண்கள் நல்லதை பார்க்கின்ற, காதுகள் நல்லவைகளை கேட்கின்ற, கைகள் நல்லவைகளை பிடிக்கின்ற, கால்கள் நல்லவைகளுக்கு நடந்து செல்கின்ற, நாவுகள் எப்போதும் நல்லவைகளை பேசுகின்ற, நன்மைகளை பயக்கின்ற, ஏற்று தருகின்ற செயல்களையே செய்கின்ற மக்களாக உங்களை மாற்றுவதற்கு இறையச்சத்தை கட்டாயமாக நாங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. இறையச்சம் எங்கே இருந்து கிடைக்கும்? இறையச்சத்தை எப்படி பெறுவது? இறையச்சத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையிலே எடுத்துக் கொள்ள வேண்டுமானால் அதை எப்படி எடுத்துக் கொள்வது என்ற பாடத்தை நாங்கள் சரிவர புரிந்து கொள்கிறோமே ஆனால் நிச்சயமாக நல்ல மனிதர்களாக, ஈவான வாழ்க்கையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இந்த பூமியிலே வாழலாம் என்ற விடயத்தை கட்டாயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரா ஃபாத்திருடைய 29வது 30வது வசனங்களிலே இப்படியான சில விடயங்களை எங்களுக்கு பார்த்து சொல்கிறான். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வேத நூலை, குர்ஆனை ஓதுகிறார்களோ, குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட விடயத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். குர்ஆன் இறங்கிய மாதம் இது. குர்ஆன் இறங்கியதனால் தான் நோன்பே பிடியுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறான். குர்ஆன் இறங்கிய அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு. அப்படியான பாக்கியம் நிறைந்த குர்ஆன், அதை ஓத வேண்டும் சகோதரர்கள். குர்ஆனை ஓதுவது என்று அந்த செய்தியோடு சுருங்கிக் கொள்ளாமல் குர்ஆன் அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்காக வேண்டி நேரத்தை கொடுக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவது, குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும் எதை சொல்லுகின்றது என்று படிப்பது,
குர்ஆனை அடுத்த மக்களுக்கு போதிப்பது, குர்ஆனை அதில் சொல்லுகின்ற செய்திகளை மக்களுக்கு எடுத்து விளங்கப்படுத்துவதற்குண்டான தர்வா நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்வது, இப்படி ஏராளமான தலைப்புகள் இந்த குர்ஆனை ஓதுகின்ற அந்த வார்த்தையில இருக்கிறது சகோதரர்களே. அதனால குர்ஆனை ஓதுகின்றவர்களை மதிப்பது, குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி குர்ஆன் பிரதிகளை எல்லாம் எடுத்து கொடுப்பது, இப்படி ஏராளமான செய்திகள் குர்ஆனை ஓதுகின்ற விடயத்திலே, குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட அந்த விடயத்திலே நானும் நீங்களும் தூர நோக்கோடு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் குர்ஆனை ஓதுகிறார்களோ, தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ, தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ, 5 நேர தொழுகை, அது போக இருக்கின்ற சுன்னத்தான நஃபிலான ஏராளமான தொழுகைகள் இருக்கின்றனவே. இப்படி தொழுகைகளோடு சம்பந்தப்பட்ட தொழுகின்ற இடம் மஸ்ஜித், மஸ்ஜிதை உருவாக்குவது, மஸ்ஜிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்வது, இப்படி எல்லா தலைப்புகளிலே வரும். தொழுகையை நிலைநாட்டுவதற்கு மஸ்ஜித் இல்லாமல் எப்படி ஜமாத்தா தொழுவது? அதனால அந்த மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்காக வேண்டி நேரம் ஒதுக்குவது, நேரத்துக்கு தொழுவது, தொழுகையுடைய விடயத்திலே அல்லாஹ் கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்றவர்கள் என்ற செய்தியை சொல்கின்ற அந்த வசனத்திலே தொடராக தொழுகையுடைய விடயத்திலே கட்டாயமாக 2 விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். ஒன்று, நேரத்துக்கு தொழுவது, நேரத்துக்கு தொழுவது. 2, தொழுகின்ற போது உள்ளச்சத்தோடு தொழுவது. 2 விடயங்கள் பேணப்பட வேண்டும். தொழுகையை நிலைநாட்டுகின்றார்கள் என்றால் நேரத்துக்கு தொழுவது, தொழுகின்ற போது உள்ளச்சத்தோடு தொழுவது என்ற 2 பண்புகளையும் உள்ளடக்கியதாக தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை சரிவர நிறைவேற்றுகின்றவர்கள். நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து இரவு பகலாக, இரகசியமாக, பரகசியமாக என்று நல்லறங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வங்களை சரிவர செலவழிக்கின்ற இப்படியான வேலைகளை செய்வது. இந்த 3 பண்புகளையும் சொல்லி அல்லாஹ் இவர்கள் நஷ்டமடையாத வியாபாரத்தை ஆதரவு வைத்தவர்கள், நஷ்டமடையாத வியாபாரத்தை மேற்கொள்கின்றவர்கள். குர்ஆனுக்கு நேரம் கொடுப்பது, தொழுகைக்கு நேரம் கொடுப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வத்திலே இருந்து இரகசியமாக, பரகசியமாக என்று ஏராளமான வழிகளை எல்லாம் காட்டி வைத்திருக்கிறான். கொடுத்து உதவுவது. இப்படியானவர்கள் நஷ்டமடையாத வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகின்ற பாடங்கள் சகோதரர்களே, பிரேச்சம் என்பது வெறுமனே குர்ஆனை விட்டுவிட்டு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை விட்டுவிட்டு எல்லோரும் நல்ல மனிதர் என்று சொல்வது போன்று ஏதோ உருவத்திலே அழகாக இருந்து, உடல் அமைப்பிலே அழகாக இருந்து, மார்க்க விவகாரங்களை எல்லாம் பின்பற்றாமல் இருக்கின்ற அப்படியான மக்கள் அப்படி இருப்பதல்ல இரையச்சம் என்பது. இரையச்சம் என்பது அல்லாஹ் அவருடைய வேதத்தினூடாக உங்களை பார்த்து சொல்லித் தருகின்ற ஒவ்வொரு விடயத்தையும் அறிந்து வாழ்க்கையிலே நடக்கின்ற நன்மக்களாக மாறுவதனூடாகத்தான் இரையச்சம் நம்மை சேர்கின்றது என்ற விடயத்தை கட்டாயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வசனம் சொல்லுகின்ற இந்த விடயங்கள் நஷ்டமடையாத வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படியானவர்களுக்கு
அவர்களுக்கு அவருடைய கூலிகளை எல்லாம் விருப்பமாக கொடுப்பான். வாழ்க்கையிலே காலையிலும் மாலையிலும் கிடைக்கின்ற நேரம் எல்லாம் நேரம் ஒதுக்கி, அல்லாஹ்வுக்கு தெரியும் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் இருக்கிறார்கள், யுத்தத்திலே கலந்து கொள்கின்றவர்கள் இருக்கிறார்கள். இப்படியானவர்கள் எல்லாம் குர்ஆனுக்கு நேரம் கொடுங்கள் என்றெல்லாம் சூரா அல் முஸம்மிலிலே விளங்கப்படுத்துகிறார். யுத்தகலத்தில் இருந்தாலும் கூட குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் கொடுங்கள். வியாபாரத்தில் இருக்கிறீர்கள், நேரம் ஒதுக்கி குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவர்கள் குர்ஆனை ஓதுவதை. அப்ப அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற இந்த வேத நூலை ஓதுவதனூடாக, அதை விளங்குவதனூடாக, அதை வாழ வைக்கின்ற நற்பணிகளில் ஈடுபடுவதனூடாக இதயச்சமங்களுடைய வாழ்க்கையிலே வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்ற விடயத்தை கட்டாயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு உண்டான கூலிகளை நிரப்பமாக கொடுப்பான். இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருட்படைகளை எல்லாம் மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். செல்வத்தை செலவழிக்கிறீர்களா, நல்ல விடயங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றீர்களா, நிச்சயமாக அல்லாஹ் செல்வத்திலே பரக்கத்தை தருவான், செல்வத்தை அதிகப்படுத்துவான், பொருளிலே அதிகத்தை தருவான், வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை தருவான். இப்படி இந்த விடயங்களுக்கு நேரம் கொடுக்கின்ற போது அல்லாஹ் கூலி தருவதோடு அல்லாஹ்வுடைய அருளை அவர்களுக்கு அதிகப்படுத்திக் கொண்டு இருப்பான். இன்னஹு கஃபூருன் ஷக்கூர். அல்லாஹு அக்பர். எப்படி அழகாக சொல்லுகிறான் சகோதரர், எவ்வளவு விளக்கமாக பேசுகிறான். குர்ஆனோடு நெருங்கி வாருங்கள், தொழுகையோடு இருங்கள், இந்த மார்க்கத்தை வாழ வைப்பதற்கு நான் தந்திருப்பதிலிருந்து செலவழியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் அல்லவா? பாவ கரையோடு அல்லாஹ்வை சந்திக்க கூடாது என்று ஆசை வைக்கின்றோம் அல்லவா? நான் செய்த பாவங்களை மறைத்த ரஹ்மான் வெளிப்படுத்திவிடக் கூடாது என்று ஆசை வைக்கின்றோம் அல்லவா? அந்த ரஹ்மான் சொல்கிறான், நீ நேரத்தை இப்படியான விடயங்களுக்கு ஒதுக்கி, உடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழிப்பான், மன்னித்து விடுவான். நாங்கள் எங்களை மாற்றோடு இப்படி வாழ்ந்த அல்லாஹ் சொல்லுகின்ற வழிக்கு எங்களை மாற்றிக் கொள்வது இறையச்சம் வருகிறது. இறையச்சம் உள்ளவர்களாக மாறி இந்த வேலைகளை செய்கின்ற போது நாங்கள் தெரிந்து தெரியாமல் செய்த குற்றங்களை எல்லாம் அல்லாஹ் ஒவ்வொன்றாக அழித்து விடுவான். சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். பாவங்கள் மன்னிக்கப்படணுமா? குர்ஆனோடு நெருங்குங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு நெருங்குங்கள், குர்ஆனுடைய வழிகாட்டலை நேசித்து பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றுகின்ற போது நடந்த குற்றங்கள், குறைகள், பிழைகள் அல்லாஹ் நிச்சயமாக அழித்துக் கொண்டே இருப்பான். ஷக்கூர். எவ்வளவு இறக்கமாக சொல்லுங்க. அல்லாஹ் நன்றி உள்ளவன். அல்லாஹ் தந்ததிலே இருந்து அல்லாஹ் சொல்லுகின்ற வழிகளுக்கு செலவழிக்கும் போது அல்லாஹ் இறக்கப்படுகிறான். நான் காட்டிய வழியிலே செலவழிக்கிறான். ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்குகிறான், அனாதைக்கு ஆதரவு கொடுக்கிறான், விதவையுடைய கண்ணீரை போக்குகிறான், கஷ்டத்தோடு இருக்கின்ற மக்களுக்கு உதவுகிறான். இப்படியெல்லாம் செய்கிறாய் தானே? இப்படி செய்கின்ற விடயம் நான் சொல்லித் தந்தவதல்லவா? நீ செய்கின்ற போது நான் நன்றியோடு நடந்து கொள்வேன் என்பது போன்று அல்லாஹ் ஒரு காலமும் உங்களை சிரமத்திலே போட மாட்டான். சகோதரர், உள்ளத்துல நிம்மதி இருக்கும். பயங்கரமான நோய் வந்திருக்கலாம், ஆனாலும் உள்ளத்துல நிம்மதியோடு இருப்பான். பெரிய கஷ்டத்துக்கு அல்லாஹ் நோய் கொடுத்து சோதித்து பார்க்கலாம், ஆனாலும் அல்லாஹ் உள்ளத்துல நிம்மதியை தந்திருப்பான். நெருக்கடி வரும், அந்த சிக்கல், இந்த பிரச்சனை வரும், அல்லாஹ் உள்ளத்துல நிம்மதியை தருவான். அல்லாஹ்வுடைய அவன் நன்றி உள்ளவன் என்று சொல்லுகிறான்.
நிச்சயமாக அல்லாஹ் மன நிம்மதியோடு வாழ வைப்பார். அதனால இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு கணம் நாங்கள் அல்லாஹ் சொல்லுகின்ற வழிகாட்டலை அடுத்து நாங்கள் பின்பற்றுவதனூடாகத்தான் இறையச்சம் உள்ளவர்களாக நாங்கள் மாறுகிறோம் என்ற விடயத்தை கட்டாயமாக மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் நூறாக நோன்பு பிடித்தோம் அல்லவா? நோன்பு சொல்லுகின்ற பாடம் என்ன? தாகத்தோடு இருந்தோம், பசியோடு இருந்தோம், மனைவியோடு நெருங்காமல் இருந்தோம், ஆசைகளை எல்லாம் அடக்கி நடந்தோம், இரவிலே விழித்து அல்லாஹ்வை தொழுது இஸ்திக்பார் செய்து பிரார்த்தனை செய்து இப்படி எல்லாம் நடந்தோம் என்றால் இதுவெல்லாம் ஏன் செய்தோம்? அல்லாஹ்வே நீ தூதரின் ஊடாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினாய், இப்படி நடந்து கொள்ளுமாறு. எனவே நான் நடந்து கொண்டேன் என்று சொல்லுவது போன்றா இல்லையா? அப்படித்தான் சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகின்ற நேரத்துல அல்லாஹ் தாகத்தோடு இருந்து கொள் என்று சொன்ன நேரத்தில் நாங்கள் தாகத்தோடு இருப்பது போன்று இப்படியான பானங்களை நீ அருந்தாதே, இப்படியான செயல்பாடுகளை செய்யாதே, விபச்சாரம் செய்து விடாதே, மதுபானம் அருந்து விடாதே, கொலை செய்து விடாதே, அடுத்தவருடைய சொத்து செல்வங்களை நீ கெடுதியான முறையிலே சம்பாதித்து விடாதே, எடுத்துக் கொள்ளாதே. இதெல்லாம் அல்லாஹ் தடுத்தவைகள் அல்லவா? சாப்பிட வானாங்கத்தோடு சாப்பிடாமல் இருக்கின்ற நாங்க இதையும் செய்வதற்கு பழக்கப்படுகின்றோம். அப்படி வர வேண்டும். அப்படி வருவதானால் தான் இறையச்சம் உள்ளவனாக ஒரு மாற இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் சகோதரர். அதனால சொல்லப்பட்ட செய்திகளை கட்டாயமாக மனதில் பதிய வைத்து புனிதமான ரமலானுடைய காலம் கடைசி பகுதிகள் இரவெல்லாம் லைலத்துல் கத்ருடைய இரவுகளை எல்லாம் தேட வேண்டும் என்ற அமைப்பிலே நிறைய சிரமப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய புனிதமான மாதம் எங்களை விட்டு பிரிகின்ற போது எங்களுக்கு சார்பாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகின்ற அமைப்பிலே அந்த மாதத்தை கழித்தவர்களாக நாம் நீங்கள் கட்டாயமாக இந்த தினங்களை எஞ்சியிருக்கின்ற தினங்களை கழிப்பதோடு எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலத்தையும் சகோதரர்களே குர்ஆனோடு மஸ்ஜிதுகளோடு இங்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் நினைக்கிறேன் தென் மாகாணத்தில் குர்ஆனை போதிப்பதற்கு சுன்னாவை போதிப்பதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழுமாறு சொல்லியிருக்கிறார்களோ, சஹாபாக்கள் எப்படி எடுத்து நடந்தார்களோ அந்த கொள்கையை போதிக்கின்ற அருமையான ஒரு இடம் இது. இந்த இடத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ஊருக்கு இல்லாத பிழையான செய்திகளை எல்லாம் செய்கின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கம் காட்டி தராத வழிகளில் மார்க்கத்தை செய்கின்ற அப்படியான கோலத்தில் இருந்தவங்களை எல்லாம் பாதுகாக்கின்ற ஒரு சூழலை எல்லாம் தந்திருக்கிறான். சகோதரர், திட்டமிடுங்கள், சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் எவ்வளவு காலம் இருப்போமோ என்று சொல்ல முடியாது. ஆனால் சமூகத்தை பாதுகாக்கின்ற, மார்க்கத்தை பாதுகாக்கின்ற, எடுத்து நடக்கின்ற அப்படியான இந்த இஸ்லாத்தை குர்ஆன் ஓதிக் கொடுக்கப்படுகிறது, எப்படி செய்யப்படுகிறது, குர்ஆனுடைய விளக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மாளிகை இது. எனவே நீங்கள் என்னென்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறதோ கட்டாயமாக செய்து கொண்டே இருங்கள். உங்களால் முடிந்தவைகளை அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அதனால இந்த இடங்கள் எல்லாம் பாராட்டப்படுகின்ற அப்படியான நிலைக்கு ஒரு காலமும் தள்ளப்படக்கூடாது. எல்லோரும் அழகாக உயர்ந்த சுவர்க்கத்திலே ஒன்று சேர வேண்டும் சகோதரி. ஆனால் வாழ்கின்ற போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து வாழ்வதோடு அந்த மார்க்கத்தை வாழ வைக்கின்ற அப்படியான பணிகளை சரியாக செய்து கொள்வதற்கு இப்படியான ஸ்தலங்களை எல்லாம் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். வல்லமன் ரஹ்மான் உங்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து புனிதமான ரமலானுடைய காலம் என்ன நோக்கத்திற்கு தரப்பட்டதோ அந்த நோக்கத்தை சரிவர வாக்கில் எடுத்துக்கொண்ட இறையச்சமுள்ள நல்ல மக்களாக அல்லாஹ் எல்லோரையும் பொருந்தி எப்போதும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை
எடுத்து நடக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் இந்த பூமியிலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரரே, அல்லாஹ் தஆலா மனித சமூகத்தை பார்த்து பேசுகிறான். யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே என்று அழைத்து பேசுகின்றான். துரிப மஸலுன், இதோ ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் தெளிவாக கால் கொடுத்து கேட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பேசுகிறான் மக்களோடு. ஏ மக்களே, இதோ ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, செவி தாழ்த்து கால் கொடுத்து கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். இன்னல்லதீன ததஊன மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ் அன்றி அல்லாஹ்வை விட்டுவிட்டு எவைகளை எல்லாம் நீங்கள் அழைக்கின்றீர்களோ, உலகத்தில் எவ்வளவு மக்கள் என்னென்ன விடயங்களை கடவுளாக வைத்து வணங்குகின்றார்கள். 33 கோடி தெய்வங்கள் இருக்கின்றது என்ற கொள்கை பேசுகிறார்களே, எவ்வளவு கடவுள்கள். அல்லாஹ்வை விட்டுவிட்டு மக்கள் எவைகளை எல்லாம் அழைக்கின்றார்களோ இவைகள் லை யஹ்லுகு துபாபன் வலம் யஜ்தமஊல, எல்லா கடவுள்களும் ஒன்றுபட்டாலும் கூட இவர்களால் ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது. உதாரணம் சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வை விட்டுவிட்டு எவைகளை நீங்கள் கடவுளாக அழைக்கின்றீர்களோ மக்களே, அவைகள் எல்லாம் ஒன்றுபட்டாலும் கூட அவைகளால் ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது. கொசுவை படைப்பது எப்படியானாலும் படைத்திருக்கின்ற கொசு இருக்கிறதே, ஒரு கொசு ஏதேனும் ஒரு உணவை எடுத்துச் சென்றால் அந்த உணவை கூட, அது எடுத்துச் செல்கின்றவைகளை கூட இவைகள் எல்லாம் ஒன்றுபட்டாலும் கூட அவைகளால் பாதுகாக்க கூட முடியாது. அல்லாஹ் அவனை பற்றி பேசுகிறானே, மக்களே உங்களை நான் படைத்து போட்டிருக்க, என்னையே அழைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க, எனக்கே கட்டப்பட்டு நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு விதியாக்கி இருக்க, அப்படியானவர்களுக்கு சுவனம் தருவதாக வாக்களித்திருக்க, நீங்கள் எவைகளையோ கடவுளாக அழைக்கிறீர்களே, அவைகளால் ஒரு கொசுவை படைப்பது எப்படி போனாலும் கொசு கொண்டு போகின்ற அந்த உணவை கூட பாதுகாக்க முடியாது. எனவே இவைகளிடத்திலே போய் என்னென்ன விடயங்களை கேட்கின்றார்களோ அப்படி கேட்கின்றவர்களும் பலகீனமானவர்கள், அவைகளும் பலகீனமானவைகள். அதனால அவைகளை நம்பக்கூடாது, நீங்கள் என்னையே நம்ப வேண்டும். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு என்ன மகத்துவம் இருக்கிறதோ, எவ்வளவு கண்ணியமானவனோ அவனுடைய மகத்துவத்தை சரியாக கொடுக்க மறந்தவர்கள், அல்லாஹ்வை புரியாதவர்கள். அங்கள் குர்ஆன் வசனம் சகோதரர் சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் தஆலா 72வது வசனத்தில் விளம்பரப்படுத்துகிறான். இவ்வளவு மக்கள் அல்லாஹ்வை விட்டு எதையோ அழைக்கிறார்களே, எல்லாம் பிழை. எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கொசு கொண்டு போகின்ற உணவை கூட பாதுகாக்க முடியாதவைகள் இவைகள். அவைகளை நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் பலகீனமானவர்கள், என்னையே நம்புங்கள், என்னையே அடையுங்கள், உங்களோடு நெருங்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார். அதனால குர்ஆனை எடுத்து வாசியுங்கள். குர்ஆனோடு உறவு வைக்காமல் குர்ஆனை வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்ற உணர்வை உருவாக்கிக் கொள்ளாமல் ஒரு காலமும் இறைக்க வர முடியாது சகோதரர்கள்.
அதனால குர்ஆன்ல அல்லாஹ்வை நாங்கள் அவன் சொல்லித் தந்திருக்கின்ற பிரகாரம் புரிய வேண்டும். இன்னைக்கு பிள்ளையான கொலை வருவதற்கு காரணம் என்ன? அதை கடவுளாக, கல்லை கடவுளாக, மரத்தை கடவுளாக, கபரை கடவுளாக, இதுவெல்லாம் கடவுள் கொள்கையின் பிழையான கொள்கைகள். இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வை அல்லாஹ் அவனை பற்றி சொல்லித் தந்திருக்கின்ற வேதத்திலே எப்படி சொல்லித் தந்திருக்கின்றானோ அது ஒன்று புரியவில்லை சகோதரன். அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கின்ற பிரகாரம் புரிய வேண்டும். சூரா இக்லாஸ்ல அல்லாஹ் அவனை பற்றி பேசுகிறான், ஆயத்துல் குர்சியில் பேசுகிறான். ஒவ்வொரு வசனங்களிலே அவனுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி அவன் அவனுடைய வார்த்தையை பேசுகிறான். அதனால குர்ஆன் சொல்லித் தருகின்ற பிரகாரம் அல்லாஹ்வை புரிய வேண்டும். அதனால குர்ஆன அதுதான் என்ன, குர்ஆன ஓதுகின்றவர்கள் நஷ்டமில்லாத வியாபாரம் செய்கிறார்கள். அதனால ரமலானுடைய கடைசி தினங்கள்ல இருக்கின்ற நாங்கள், குர்ஆன் இறங்கிய மாதத்தில் இருக்கின்ற நாங்கள் கட்டாயமாக நம்முடைய வீட்டு சூழல் எல்லாம் அலுவலப்படுத்திக் கொள்ளணும். பிள்ளைகளுடைய சூழல்களை, மனைவிகளுடைய சூழலை கட்டாயமாக மார்க்கத்துக்கு முரணா வீட்டுக்குள் இருக்கக்கூடாது. நான் நோன்பு பிடித்து பழகினவன், அல்லாஹ்வுக்காக வேண்டி சுமார் 14 மணித்தியாலங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கின்ற நான் அல்லாஹ் தடுத்தலை வீட்டுக்குள் வைத்திருப்பதா, எனது பிள்ளை இருப்பதா? பெண் பிள்ளைகளுடைய உதயத்தில் கட்டாயமாக நிறைய ஆடைகள் அல்லாஹ் பாதுகாப்போடும் சகோதரர். அந்த ஆடைகள் எல்லாம் ஈமானிய பெண்கள் ஒடுக்கக்கூடாது. அப்படியான நெருக்கமான ஆடைகள் டீசர்ட்டை போட்டு சின்ன ஒரு முந்தானி துண்டை போட்டு என்ன சகோதரரை சுவர்க்கம் கிடைக்க போகிறது? உலகத்திலே சுவர்க்க வாழ்க்கையை தேடுகிறார்கள். இப்படித்தான் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்கு என்று வாழ முற்படுகின்றார்கள். இப்படி வாழ முற்பட்டு உலகத்திலே சுவர்க்கத்தை அனுபவிக்கின்றவர்களுக்கு உயர்ந்த சுவர்க்கம் கிடைக்குமா? அதனால பெருநாளுடைய தினங்கள்ல பல மூல வேலை செய்யாத ஆட்கள் சிலவன் கொண்டைகள் வெட்டுவார்கள். இதெல்லாம் நோவு பிடிக்கின்ற பக்குவத்தோடு இருக்கின்றவர்களுக்கு கட்டாயமாக வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய சாபம் வரும், அல்லாஹ்வுடைய கோபம் வரும், அல்லாஹ்வுடைய லானத் வரும் சகோதரர்கள். அதனால நான் சொன்ன இந்த 2 வசனங்களும் சூரா அல்-ஃபாத்திஹுடைய 29வது 30வது அல்லாஹ் நன்றி உள்ளவனாக இருக்கிறார், மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், அல்லாஹ் தந்திருப்பதை கட்டி வைக்காமல் நல்ல விடயங்களுக்கு செலவழியுங்கள், தேவை உள்ளவர்களுக்கு கொடுங்கள், கஷ்டமானவர்களுக்கு கஷ்டத்தை போக்குங்கள், என்னுடைய கஷ்டத்தை போக்குவேன். அப்படி சொல்கின்ற அல்லாஹ் தான் என்னை அன்றி இதையெல்லாம் அழைக்கிறார்களோ எல்லாம் பலவீனமானவர்கள், அவர்களால் கொண்டு கொண்டு போகின்ற உணவை கூட பாதுகாக்க முடியாது. நீங்கள் என்னையே அடையுங்கள், என்னையே வணங்குங்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்ற இந்த விடயங்களை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு ரமலானுடைய எஞ்சிய தினங்களை சரிவர பயன்படுத்திக் கொள்வோம். ரஹ்மானே, எல்லோருடைய பாவங்களை மன்னித்து எப்போதும் உன்னை பயந்து இந்த பூமியில் எப்படி நல்லவர்கள் வாழ்ந்தார்களோ அது போன்று இந்த பூமியிலே வாழ்ந்து உனது பொருத்தத்தோடு உன்னை சந்திக்கின்ற நன்மக்களாக உங்கள் எல்லாரையும் ஆக்குவதோடு ரஹ்மானே, இந்த ரமலானை கண்ணியப்படுத்திய மக்களாக, அதுபோன்று இதற்கு பின்னாலும் பல ரமலான்களை ஆரோக்கியத்தோடு சந்தித்த நல்ல மண்டலில் ஈடுபடுகின்ற மக்களாக உங்கள் எல்லாரையும் நீ ஆக்கியவாயாக. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரிடத்திலும் கையேந்து வைத்து விடாமல் ரஹ்மானே, மறைமுகமான உதவிகளை கொண்டு நீ எல்லா மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பாயாக. உயர்ந்த ஜன்னத்திலே எங்களை எல்லோரையும் ஒன்றுபடுத்துவாயாக. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. الحمد لله.